இந்த சத்தத்தை கேட்டாலே டெம்ட் ஆகுது. வீடியோ எடிட் பண்ணும்போது அப்படி தான் ஃபீல் ஆச்சு. நீங்கள் பரோட்டா லவராக இருந்தீங்கன்னா, அதுவும் பெங்களூரில் ஒரு நல்ல ஸ்பாட்டை தேடுறீங்கன்னா இந்த கடையை மட்டும் மிஸ் பண்ணிடாதீங்க. இது ஒரு ஃபுட் ட்ரக் தான். இங்கே என்னங்க இல்லை, இட்லிலேருந்து தட்டு இட்லி, செட் தோசை, களி தோசை, பொடி தோசைன்னு வெஜிடேரியனுக்கும், சிக்கன் தோசை, மட்டன் தோசை குத்துன்னு சொல்லிட்டு நான் வெஜிடேரியனுக்கும் வேறு லெவல் இருக்குது. அதுவும் நெய் சோறு வித் சிக்கன் குழம்புல அப்பா கேட்கும் போதே டெம்ட் ஆகுது. ஸோ இந்த பக்கம் போனீங்கன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பெங்களூரில் ஒரு நல்ல ஸ்பாட் தேடுறீங்கன்னா கண்டிப்பாக அதை தாராளமாக ட்ரை பண்ணலாம். அந்த கூட்டத்தை மட்டும் பாருங்கள், டேஸ்ட்டு அல்டிமேட்டாக இருக்கும். சைட் டிஷ்ல மட்டுமே அவ்வளோ வெரைட்டி இருக்கு. சிக்கன் பெப்பர் ஃப்ரை, மட்டன் பெப்பர் ஃப்ரை, ப்ரான் பெப்பர் ஃப்ரைன்னு இதெல்லாம் போதாதுன்னு சொல்லிட்டு நல்லி குழம்புங்க என்ன மாதிரி இருக்கு தெரியுமா? நல்லிலாம் பிடிக்குன்னா இந்த கடையை மட்டும் மிஸ் பண்ணிடாதீங்க. செம்மையா இருக்கு. நீங்க அங்கேயே சாப்பிட்றதுனாலும் சரி, இல்லைனா பார்சல்னாலும் அவைலபிளா இருக்கு. ரெடி வீடியோல காமிச்சிருக்கேன். இது ஒரு ஃபுட் ட்ரக் தான், MST ஃபுட் ட்ரக். நிறைய பேர் லொகேஷன் எங்கன்னு கேட்பீங்க. தெளிவா சொல்றேன், கேட்டுக்கோங்க. மீனாட்சி மால் மெட்ரோக்கு முன்னாடியே இருக்கு. எக்ஸாக்டா சொல்லணும்னா லோயாலா யூனிவர்சிட்டியோட மவுண்ட் ST ஜோசப் சர்ச் கேட்டுக்கு வெளியவே இருக்கு. இன்னும் எக்ஸாக்டா சொல்லணும்னா கேலனா அக்ரஹாரா பஸ் ஸ்டாப்புக்கு பக்கத்துலயே இருக்கு. நீங்க அந்த சைட்லாம் போனீங்கன்னா கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. நம்ம ஊர் ஃபுட்டு கிடைக்காதான்றவங்களுக்கு இது ஒரு சூப்பர் ஸ்பாட்டா இருக்கும். அதே மாதிரி நம்ம சேனல் நேம் சொன்னீங்கன்னா, அதாவது பாரதி விளாக்ஸை பார்த்துட்டு தான் வந்திருக்கோம்னு சொன்னீங்கன்னா, நீங்க எவ்வளோக்கு சாப்பிட்டாலும் 20% ஆஃபர் இருக்குங்க. கண்டிப்பா விட்டுறாதீங்க. ஒரு வாட்டி அந்த சைடு போனா ட்ரை பண்ணி பாருங்க. டாடா.